பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு முன்வர வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். திமுக ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 1000 ரூபாய் இந்த முறை காணாமல் போயிருப்பதாகவும், மக்களை ஏமாற்றும் வகையிலான இந்த அறிவிப்பு கண்டிக்கத்தக்கதாகவும், பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாயை சேர்த்து வழங்க வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது என்னவென்றால், பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் எங்கே? தேர்தல் காலத்தில் ஒரு வேடம், மற்ற நேரத்தில் இன்னொரு வேடமா? மக்களை ஏமாற்றக்கூடாது. 2025ஆம் ஆண்டு பொங்கல் திருநாளையொட்டி பரிசு தொகுப்பை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. 1 கிலோ அரிசி, சர்க்கரை ஆகியவற்றுடன் ஒரு முழு கரும்பும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் திமுக ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 1000 ரூபாய் இந்த முறை காணாமல் போயிருப்பதாகவும், மக்களை ஏமாற்றும் வகையிலான இந்த அறிவிப்பு கண்டிக்கத்தக்கது என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். 2009ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 1000 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை பணமும் சேர்த்து வழங்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 1000 ரூபாய் பணம் நிறுத்தப்பட்டதுடன் பொங்கல் பரிசு தொகுப்பில் வெல்லம், பருப்பு வகைகள், கோதுமை, உப்பு உள்ளிட்ட 21 பொருட்கள் வழங்கப்பட்டிருந்தன. அவை தரம் குறைந்ததாகவும் இருந்ததாகவும், அவற்றின் கொள்முதலில் ஊழல் நடந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்ததை தொடர்ந்து 2023, 24 ஆகிய ஆண்டுகளில் அந்த பொருட்களுக்கு பதிலாக மீண்டும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டதாகவும், ஆனால் நடப்பாண்டில் 1000 ரூபாய் நிறுத்தப்பட்டிருக்கிறது, இது சரியல்ல என்றும் கூறியிருக்கிறார். மேலும் அதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டில் தேர்தல் வந்ததால் அந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் ரூபாய் 1000 பணம் கொடுத்த தமிழக அரசு 2025ஆம் ஆண்டு தேர்தல் இல்லை என்பதால் பணம் வழங்கவில்லை என்றும் தெரிகிறது. 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரும் என்பதால் அப்போது 1000 ரூபாய் வழங்கி மக்களை ஏமாற்றி விடலாம் என தமிழக அரசு நினைத்திருக்கிறது. இது மக்களை முட்டாளாக்கும் செயல் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் நிதி நெருக்கடி, மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்பன போன்ற பல காரணங்களை கூறி மக்களுக்கான உரிமைகளை அரசு மறுக்கக்கூடாது. மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய நிதியை போராடியோ நீதிமன்றங்களை வழக்கு தொடர்ந்தோ பெற வேண்டிய மாநில அரசின் கடமையாகும். அந்த கடமையிலிருந்து தவறுகிற மக்களை தமிழக அரசு தண்டிப்பது நியாயமற்றது. எதிர்க்கட்சியாக இருக்கும் போது மக்கள் கூடுதலாக உதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பதும், ஆட்சிக்கு வந்த பின்னர் உதவி வழங்க மறுப்பதும் திமுகவின் இரட்டை வேடம் என்றும் அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார். மேலும் கடந்த சில மாதங்களில் பெய்த கனமழையின் காரணமாலும் வெள்ளத்தின் காரணமாலும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. ஆனால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இழப்பீடு வழங்கப்படவில்லை. இத்தகைய சூழலில் மக்கள் பொங்கலை ஓராது மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் எனவும் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்பது முக்கிய அவசியமாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டுக்கான பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 1000 சேர்த்து வழங்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார்.